யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வாழ்த்துகள். ஆண்டுடைய கிருபையினாலே இந்த மே மாதத்திலே அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து சுகமாய் பாதுகாக்க கடவர். எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் நம்மை படைத்த உருவாக்கின நம்மை இதுவரை நடத்தின ஆண்டவரை ஆராதிப்போமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆவியானவரே, உம்முடைய ஆளுகை இந்த உலகத்தில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம், நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்மையே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படியே தேவனை ஒரு சில நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையால் என்னை நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையால் என்னை நிரப்பிடும். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் உம்மை வரவேற்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனார், அற்புதம் செய்கிற தேவனார், அதிசயம் செய்கிற தேவனார் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன உடைய அன்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கே துதியை செலுத்துகிறோம், உமக்கே புகழை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், 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 நல்லவர். ஆண்டவரே, நீரே ஆராதனை நாயகர், நீரே ஆராதிக்கப்படத்தக்கவர், நீரே துதிக்கப்படத்தக்கவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திர நீர் ஒருவரே. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதிப்போமா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோமா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிப்போமா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் என்று சொல்லி உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. எஸ்ஐயா, உம்மை ஆராதிப்பே. நீரை ஆராதனைக்குரியவர். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை,
எத்தனை முறை இடறினாலோ அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபை தொடர செய்து என்னை மீண்டும் நடக்கவை. சொல்லுவோமா? எத்தனை முறை இடறி உம்மை விட்டு தூரம் போனாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபை தொடர செய்து என்னை மீண்டும் நடக்கவை. சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் எங்களுக்காக உயிரை கொடுத்த தெய்வமே, ரத்தத்தை சிந்தின தெய்வமே, மீண்டும் உயிரோடு எழுந்தவரை உமக்காய் வாழ்வோம். ஓ, உமக்காய் ஓடுவோம் சொல்லுவோம். தேவ பிள்ளைகளே, ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அரவணைத்தீரே. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே என் ஜீவனை தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோமா ஐயா? உம்மை ஆராதிப்பே. இயேசுவே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. ஆவியானவரே, உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை எங்களை நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தயவு நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடுவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் தாங்குவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நீ நல்லவர், 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 நல்லவர். எஜமானனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மையை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஆண்டவரே வாழ்வின் கடைசி வரையும் சமொழியும் வரை உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை. இந்த சூழ்நிலையிலும் ஐயா, ஜீவன் இந்த வேலையோ பலவீனமோ கஷ்டமோ கண்ணீரோ எங்களுக்காக உயிரை கொடுத்து எங்களை ஒரு மனிதனாய் மாற்றினவரே, பாவத்திலிருந்து மன்னித்தவரே, உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவராய் வல்லவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிற எல்லா இடத்திலும் இறங்கி வந்து நீர் ஆளுகை செய்கிற தெய்வனாய், அசைவாடுகிற தெய்வமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானம் ஒரு சிங்காசனம், பூமி ஒரு பாதபடி என்று சொன்னவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் நடப்பது இல்லை. நீரே பெரியவர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவருடைய வாழ்க்கையிலும் சோர்ந்து போய் இருப்பார்களாய் ஆண்டவரே, அவர்களை உயிர்ப்பிப்பீராக. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிரப்பும்படியாய், உற்சாகப்படுத்தும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தூயரே, தூயரே. இந்த உலகத்தில் தூயவர் அவர் மட்டும்தான். சர்வ வல்லவர் நீரே.
துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். தூயரே, தூயரே அப்பா, சர்வ வல்லவர் நீரே. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே மையான தெய்வம் நீரே, தூயவர். துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமென். ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு பேசுமா, உங்களுடைய வார்த்தையை கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நான் அல்ல, நீர் பேசுகிறாங்க ராஜா, நீர் மகிமைப்படுகிறார், நீரை உயர்த்தப்படுகிறவர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய காதுகளும் திறக்கப்படட்டும், ஒவ்வொருடைய உள்ளமும் திறக்கப்படட்டும். ஆவியானவர் கிரியை செய்யும். எல்லா மகிமை கனமும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். தெய்வீக வாழ்வு ஏஜி சபையின் சித்தாமூர் பகுதியிலிருந்து உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வாரத்திலே ஆண்டவர் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், வெளிப்படுத்தல் 3:8 வசனத்தை நாம் வாசிப்போம். வேதம் வைத்திருப்பவர்கள் நீங்களும் எங்களோடு சேர்ந்து வாசிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த உலகமே கொரோனா வைரஸ் என்ற வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே அன்பு தேவ ஜனமே, நீங்கள் எல்லாரும், இந்த உலகமே சோர்ந்து போய் நாம் எல்லாரும் பலவிதமான நினைவுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முடிவில்லையா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உங்க வாழ்க்கையில இந்த நேரங்களிலே பணம் தேவைகள், பல காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதை போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், ஆண்டவர் எல்லாரையும் அவருடைய சாயலிலே சிருஷ்டித்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆதாமி ஏவாளையும் களிமண்ணிலே அவர் உருவாக்கி சுவாசத்தை ஊதினார், அவர்கள் மனுஷனாய் மாறினார்கள். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் தற்போது அறிவியல் இல்லை, மனிதனுடைய ஸ்தோத்திரம் உடம்பில் இருக்கிற மூலக்கூறுகள் மண்ணில் இருக்கிற அந்த மண்ணினாலே, துகள்களான மண்ணினாலே இருக்கிறது, அதோடு கலந்ததா இருக்கிறது. இது ஆதலால் இது மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள். கடைசி காலத்திலே வாழ்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும், தேவன் நம்மை இந்த நாளுகளிலே ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே சொல்கிறேன். இதுவரை தடைப்பட்ட வாசல்கள், தேவை சந்திக்கப்படாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி, எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி நம்மை நடத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தை திறக்கிறார், அவர் ஆசீர்வாதத்தை தருகிறார் இந்த நாளிலே என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வசனத்தை கை கொண்டவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது பிசாசுகள் ஓடுகிறது, வியாதிகள் மறைகிறது. எப்படிப்பட்ட காரியத்தையும் ஆண்டவர் இயேசுவால் மாற்ற முடியும், செய்ய முடியும் என்பதை இந்த பகுதியிலே வசனத்திலே தேவன் கொடுத்த வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய எல்லாருடைய வீடுகளிலும் வாசல் இருக்கிறது. இந்த வாசல் ஒரு மனிதன் வரும்போது அவன் தட்டினால் திறக்கிறோம்.
பூட்டப்பட்டிருக்குமாயின் அதை தேவை என்னும் போது திறக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த நாளிலே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் எந்த வாசல், வியாதியோ பிரச்சனையோ பாடுகளோ சூழ்நிலைகளோ அடைக்கப்பட்டிருக்கலாம், அந்த வாசலை ஆண்டவர் திறப்பார். அவரால் முடியும். பிரச்சனை என்கிற வாசல், வேதனை என்கிற வாசல், இதுவரை கண்ட கஷ்டங்களின் வாசலை ஆண்டவர் அடைப்பார். அதை யாரும் திறக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால், அவரை நம்பி இருப்பீர்களானால், கடந்ததை நினைத்து கலங்காமல் இந்த மாதத்திலே ஆண்டவர் எனக்காக புதிய வாசலை திறப்பார் என்று நம்புங்கள் தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் அவரால் திறக்க முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கதவை தட்டும் போது நாம் திறக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் நம்முடைய கதவை தட்ட விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே படித்து முடித்தேன். சென்னை பட்டணத்திலே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். 95ஆம் வருடம் முதல் 98ஆம் வருடம் வரையிலும். அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், கடவுளுக்கு என்னுடைய இருதயம் திறக்கப்படாமல் இருந்தது. கடமை கிறிஸ்தவனாக பாரம்பரிய சபைகளுக்குள்ளே சென்று கொண்டிருந்தேன். ஒரு கண்டக்டர் என்னை பஸ்ஸில் பிரயாணப்படும் போது சந்தித்து, இந்த சபைக்கு வாருங்கள், ஏஜி சபைக்கு, இந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்து பாருங்கள் என்று அழைத்த போது அங்கே சென்றேன். ஆண்டவர் என்னோடு பேசினார், என்னுடைய வாழ்க்கையை தொட்டார். என்னுடைய வாழ்க்கையில இருந்த தோத்திரம், எல்லா கஷ்டங்களும் கண்ணீர்களும் தரித்திரங்களும் வாலிப வயதிலே, கிட்டத்தட்ட 20 வயதிலே ஆண்டவர் மாற்றினார். என்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து நான் வேதாகம கல்லூரியில் 3 ஆண்டுகள் படிக்க BTH ஆண்டவர் உதவி செய்தார். ஆங்கிலம் என்றால் என்ன என்று தெரியாது. ஏனென்றால் கிராமத்து ஸ்கூல்ல படித்தவன், ஆர்ஃபனேஜில் படித்தவன். ஆனால் ஆண்டவர் அந்த ஆங்கிலத்தில் அங்கே படிக்க கிருபையை கொடுத்தார், எழுத கிருபையை கொடுத்தார். ஆண்டவர் மனிதன் நம்மை பார்த்து உதவாதவன், ஒதுக்கப்பட்டவன், அவ்வளவுதான் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில என்ன செய்வதென்று ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கலாம். இரவெல்லாம் தூங்காமல் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் இயேசுவை உங்கள் இருதயத்திலே திறந்து அவருக்கு இடத்தை கொடுங்கள். இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். எதற்காக? இயேசு நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். காந்தியடிகள், நம்முடைய தேசப்பிதா அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவர்களாய் இல்லை, ஆனால் இயேசு உண்மையான கடவுளாய் அவர் இருக்கிறார், அவரை பின்பற்றுங்கள் என்று அவர் சொன்னார். விவேகானந்தர் சுவாமி அவர்கள் சொன்னார், நீங்கள் முக்தி அடைய வேண்டுமானால் இயேசுவை நம்புங்கள், அப்பொழுதுதான் அந்த முக்தியை நீங்கள் அடைய முடியும் என்பதை சொன்னார். இதெல்லாம் இன்று புத்தகத்தில் இருக்கிறது. மனிதர்கள் அதை தெரிந்தும் தெரியாதது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அன்பு சகோதர சகோதரிகளே, தட்டுங்கள். இயேசு உங்களுக்காக திறக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் தட்டும் போது அவர் திறப்பார். என்னை நோக்கி ஒரு மனிதன் சபைக்கு வாருங்கள், உங்கள் வாலிப வயசை இயேசுவுக்கு கொடுங்கள் என்று சொன்னபோது பாவத்திலும் இஷ்டத்திலும் என் இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த சபைக்கு போன போது என்னை தெரியாத அறியாத ஒரு மனிதன் என்னோடு கூட பேசினார். அந்த ஊழியர் என்னோடு கூட பேசினார். ஆண்டவர் என்னை தொட்டார். ஊழியம் என்றாலே வெறுப்பாய் இருந்த நான் ஆண்டவரை நேசித்தேன். என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன்.
பெருங்குடியில என்ற கம்பெனில வேலை செய்தேன். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். பல இன்டர்வியூ பல கம்பெனில இருந்து வந்தது. ஆனால் இயேசுவுக்காக என்னுடைய வாசலை திறந்தேன். இன்று அன்பு தேவ பிள்ளைகளே, திறந்த வாசல் இன்னும் திறந்த விதமாக இருக்கிறது. பல மனிதர்கள் திறந்த வாசலை அடைத்து விட்டார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களா இல்லாமல் நம்முடைய இருதயத்தை தேவனுக்காக திறந்தே வைக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். மனிதன் நான் உனக்கு தருவேன் செய்வேன் என்று சொல்லுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் ஆசீர்வாதம், மனிதனுக்கு பயப்படுற பயம் கண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று இந்த நாளிலே நீங்களும் நானும் தட்டும் போது நம்ம வாழ்க்கையில திறக்கிறார். இரண்டாவது, அன்பு தேவ பிள்ளைகளை, தேவன் நம்முடைய இருதயத்தை திறக்க அவர் வல்லவர். அவர் இருதயத்தை திறக்கிறார். ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 16ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். 13ஆம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 16, 13, 14. ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் போது கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். எந்த தேவை எந்த பிரச்சனையோ நம்மை உருவாக்கின கடவுளை நீங்கள் கேட்க முடியும். ஒரு தகப்பன் பார்த்து தன் பிள்ளை கேட்கும் போது தகப்பன் அதை எப்படியாவது தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புவது போல உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர், நீங்கள் ஒருவரை நம்பாமல் இருக்கலாம், நம்பி பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே தட்டுங்கள், இயேசுவே என்று கூப்பிடுங்கள், உதவி செய்வார்கள். அடுத்ததாக தேவன் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்வை திறக்கிறார். நம்முடைய வாழ்வில் இருக்கிற இருதய வாசலை திறக்க வேண்டும். அப்படி திறந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள வரும். அதை குறித்து பார்ப்போமா? வாசிங்க. அப்போஸ்தலர் 16, 13, 14. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம், அதற்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசித்துருவோம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். இடத்திலே பார்க்கும்போது லீடியா என்று ஆங்கிலத்திலே நாம் சொல்லுவோம். லீடியா இவள் இரத்தாம்பரம் விற்கிறவள் என்றால் கருப்பு ஆடை என்று சொல்வார். விலையுயர்ந்த ஆடை, பணக்காரர்கள் உடுத்தக்கூடிய ஒரு ஆடை. தேவனை இவள் அறிந்திருந்தாள். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவராய் இருந்தாள். தேவ எண்ணத்தை நிறைவேற்றுகிறவளாய் அவள் இருந்தாள் என்பதை நாம் அறிய முடிகிறது. தேவனை அறிந்திருந்தாள். பாரம்பரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாள். உண்மையான கிறிஸ்தவம் அவளுக்குள் இல்லை. அந்த நேரத்திலே பவுல் பேசின போது, இது எந்த இடத்துல, பிலிப்பி பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவம். பவுல் பேசின போது ரோம் நகரிலே அந்த லீதியாள் கிறிஸ்தவளாய் இருந்தாள். தேவனை அறிந்திருந்தாள். ஆனால் தேவன் அவளுக்குள் இல்லை, இயேசு அவளுக்குள் இல்லை. இருதயத்தை கர்த்தர் திறக்காவிடில் ஒரு மனிதனுக்குள்ளும் தேவன் இருக்க முடியாது. தட்டுங்கள், உங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு உங்கள் இருதயத்தை திறந்தால் நீங்கள் தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களோடு இருந்து உங்கள் தேவைகளை சந்திப்பார். இந்த லீதியாள் பணக்கார பெண். இன்னைக்கு பார்க்கும்போது இந்த சர்ச்சுக்குள்ள போறவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்க அப்படியெல்லாம் இல்லை. போய் பாருங்க, நீங்க ஒவ்வொரு சபையிலும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏழைகளும் இருக்கிறார்கள். ஏழைகள் வருகிறது போல இல்லை. ஆண்டவரை நம்பும் போது அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதற்கு உதாரணம் நான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த லீதியாள் இருதயத்தை திறக்கவில்லை. சாதாரணமான ஒரு கிறிஸ்தவளாக வாழ்ந்தாள். ஆனால் தேவன் அவளுடைய இருதயத்தை திறந்த போது அவளுக்குள்ளே சந்தோஷம் வந்தது, நிம்மதி வந்தது.
ரட்சிப்பை பெற்றாள். ரட்சிப்பு என்றால் என்ன? பாவத்தில் வாழ்கிற ஒரு மனிதன் குழிக்குள் விழுந்தவனை தூக்கி விடுவது. இயேசு அதற்காகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்திலே வந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. உலகத்தில் மனிதனை பிரகாசிக்க எத்தனை லைட் போட்டாலும், எவ்வளவு பியூட்டிஃபார் போய் என்ன பண்ணாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் தான் ஒவ்வொரு மனுஷனையும் அவர் பிரகாசம் உள்ளவனாய் மாற்ற முடியும். இந்த நாளிலே அவர்கள் ஜெபித்த இடத்திலே தேவன் அங்கே இருதயத்தை திறந்தார். இன்று இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுத்து பாருங்கள். நீங்கள் மதம் மாற வேண்டாம். நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற விசுவாசிகளாய் இருக்கலாம். இடத்தை திறந்து கொடுத்த நம்முடைய இருதயத்தில் இயேசு இருக்கிறாரா? உலக ஆசைகள், பாசங்கள், டிவி, மற்ற விதமான ஆடம்பரங்கள், இவைகளுக்கு நாம் அடிமையா இருக்கிறோமா? இயேசு ஏதோ இருதயத்தின் ஒரு ஓரத்தில் இருக்கிறாரா, ஒரு பகுதியில் இருக்கிறாரா என்பதை யோசித்து பார்ப்போம். உண்மையான கிறிஸ்தவன் தான் தேவன் விரும்புகிற கிறிஸ்தவன். இந்த உலகத்திற்கும் அப்படிப்பட்ட கிறிஸ்தவன் தான் தேவை. என் ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, சென்னையிலே நான் வேலை செய்தாலும் என்னை ஆண்டவர் சித்தாமூர் என்ற கிராம பகுதிக்கு 2000 ஆண்டாவது அனுப்பின போது அவருடைய அழைப்பை கேட்டு வந்தேன். என்னை தேவன் கைவிடவில்லை, ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய பரலோகத்திற்கு சேர்க்க இன்னும் ஆத்துமாக்கள் தேவை என்ற எண்ணத்தோடு அவருடைய ஊழியத்தை செய்கிற பணம், பொருள், ஆஸ்தி இதெல்லாம் ஒரு நாள் இருக்கும் போயும். இதுக்காக அல்ல ஊழியம், தேவனுக்காக சாதிப்பதற்கு ஊழியம், தேவ சித்தத்தை செய்வதற்கு தான் ஊழியம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த லீடியாளை போல உங்க வாழ்க்கையில கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஆனா உண்மையான கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்தா உங்க இருதயத்தை திறக்க இயேசு எனக்குள் வாரும் என்று சொல்லுங்க. வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இருதயம் இயேசுக்குள்ள அல்லாமல், இயேசுவை அறிந்தும் பல பிரச்சனைகளினாலே இயேசுவை விட்டு தூரம் போயிருக்கலாம். இந்த நாளிலே இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர்தான் தெய்வம் என்பது உங்களுக்கு தெரியும். உலக காரியங்கள் கொஞ்ச நாள் தான் பிரச்சனை, பாடுகள், துன்பம். ஆனால் இயேசு நிரந்தரமான ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அதுதான் பரலோகம். அந்த பரலோகத்திற்கு போகும்போது இந்த உலகத்தில் உள்ள துன்பங்கள் எல்லாம் மறைந்து போகும். நீங்கள் தட்டுங்கள். இரண்டாவது, இயேசு தட்டும் போது உங்கள் இருதயத்தை தரங்க. அவர் உங்களுக்குள்ள வந்தார். என்ன நடக்கும்? வெளிப்படுத்தல் 3:8 நம்ம வாக்குத்தத்த வசனமே. இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். 3:7 வாசல். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென், அல்லேலூயா. 7 சபைகளை குறித்து யோவான் பத்மு தீவிலே அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே தோத்திரம் அவன் இந்த சம்பவத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஆண்டவர் அவன் மூலமாய் சொல்லுகிறார், பிலதெல்பியா சபையை பார்த்து சொல், அவன் எனக்கு பிரியமானவன், அவன் உண்மையானவன், அவன் உண்மையுள்ள சபையை அங்கமாய் இருக்கிறவன், அவனுடைய சபை அனலான சபை, அவனுடைய சபை எனக்கு கீழ்ப்படிந்த சபை, அந்த பிலதெல்பியா சபை என்னை நேசிக்கிற சபை, என்னை விட்டு விலகாத சபை, எனக்காக யாவையும் செய்கிற சபை என்பதை யோவான் இங்கே எழுதுகிறார். இந்த நாட்களிலே நாம் வீடுகளில் இருந்து இந்த ஊரடங்கினாலே ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு வீடுகளிலும் சபையாக மாறட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் நாம் சோர்ந்து போகாதபடி ஜெபிப்போம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. இந்த நாட்களை வீடுகளிலே நாம் செலவு பண்ணுவோம். அநேகருக்காக இயேசுவை நம்மால் தூரத்திலிருந்து சொல்லலாம் அல்லவா? போன் மூலமாய் சொல்லுவோம். அவர்கள் உள்ளத்திலே இயேசு வரட்டும். அப்பொழுது அவர்கள் உள்ளத்திலே இயேசு வந்தால் திறந்த வாசலை அவர்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 45:4 வசனத்திலே நாம் பார்க்கும் போது,
வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, வெண்கல கதவுகளை உடைப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கோரேஸ் என்கிற ஒரு ராஜா மூலமாய் வெண்கல கதவை உடைத்து உனக்கு நான் அற்புதங்களை செய்வேன், உன் தேவைகளை சந்திப்பேன், உன் பிரச்சனைகளில் இருந்து விடுவிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கோரேஸ் பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை. உங்களை என்னை நேசிக்கிற ஆண்டவர் 1 நாளாகமத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 36:22 இருந்து நீங்க வாசித்து பாருங்க, இந்த கோரேசை குறித்து தெரியும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா எழுதுகிறார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அபிஷேகம் பண்ணுகிறவர். இன்று தேவனுக்கு நாம் அபிஷேகம் பண்ணுகிறதல்ல, தேவன் நம்மை அபிஷேகம் பண்ண வேண்டும். ஏன்னா அவர் தான் கடவுள். கடவுளுக்கு நம்ம பவர் கொடுக்க கூடாது, அவர் தான் நமக்கு பவர் கொடுக்கணும். அதனாலதான் இயேசுன்ற நாமத்துக்கு காத்துக்கருப்பு ஓடுது. செய்வனை வியாதியில பில்லி சூன்யத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை நடக்குது. டாக்டரால குணமாக்க முடியாத வியாதியை கர்த்தர் சுகமாக்குகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே, இந்த நாளிலே, இந்த எப்போ நீங்க இந்த சத்தத்தை கேட்டால் இயேசு உங்களுடைய அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறார். உங்க அடைக்கப்பட்ட வாசலை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 1 யோவான் 5:15 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் போது என்ன செய்கிறார்? நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் கேட்டதை பெற்றோம் என்று அறிந்திருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அவரிடத்தில் கேட்டதை நாம் பெறுவோம். அவர் நமக்கு தருவார் என்று நம்புங்கள். உண்மையாக அவரை கூப்பிடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பாதுகாப்பார். இந்த இந்திய தேசத்தை, இந்த உலகத்தை ஆண்டவர் பாதுகாக்க அவர் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. உங்களுக்காக ஒரு வாசலை திறக்கிறார். உங்களுக்காக எவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இந்த நாளில் வந்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்கிறதை நீங்கள் பெறுவீர்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். 3வது வாசல் ஜீவனுக்கு போகிற வாசல். மத்தேயு 7:13 சொல்லப்பட்டிருக்கிறது, இடுக்கமான வாசல் வழி. 7:13-14 வாசிப்போம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எல்லா வழியும் போனா சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனா பைபிள் வசனம் சொல்லுது, இந்த உலகத்துல எல்லா மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க ஒரு கடவுள் பிறக்க வேண்டும். அவர்தான் ஆண்டவர் இயேசு. பிறந்தார், அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருக்கு மாத்திரம்தான் உயிர் தெழுதல் இந்த உலகத்துல. அவரை நம்பி மரிக்கிற விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உயிர் தெழுதல் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மறுபடி சாகர மனிதன் மிருகமாக பிறப்பதில்லை. மறுபடியும் அவனுக்கு பரலோகத்திலே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் 10:9-10 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தார் அவன் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அவன் ஜீவனை அடைகிறான், உயிரை அடைகிறான். இன்று இந்த உயிர் கொஞ்ச நேரம் எப்ப போகணும்னு தெரியாது. ஆனா இந்த உயிருக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை தான் பரலோகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை, ஜீவனுடைய வாழ்க்கை, ஜீவனுக்கு போகும் வாசல். அந்த ஜீவனுக்கு போகும் வாசலை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தர விரும்புகிறார். இயேசுவே வாசல், நானே வழியும் சத்தியமும்
ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இடுக்கமான வாசல் என்பது என்ன? பரிசுத்தம், உண்மை, நீதி, நேர்மை. ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு பார்க்கிற பார்வை, இதுதான் முக்கியம். இந்த காலை வேளையிலே அன்பு தேவ பிள்ளைகளே, கனி கொடுப்போம். நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட கனிகளை கொடுக்க நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது. நல்ல மரம் நல்ல கனி. ஒரே ஊற்றிலிருந்து ரெண்டு தண்ணி இல்லை, ஒரே தண்ணி தான். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறும்போது தட்டுகிறோம், திறக்கிறார், திறந்த வாசலை தருகிறார். மூன்றாவதாக ஜீவனுக்குள்ளே நம்மை நடத்துகிறார், ஒரு எதிர்காலத்தை தருகிறார். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறார். இதற்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். விசுவாசிகளே, ஆண்டவருக்கு விரும்புகிற வழியில் நடக்கிறோமா? ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களாக இருந்தால் இந்த இடுக்கமான வாசல் வழியே போவதற்கு இயேசு உங்களை அழைக்கிறார். அப்படியானால் பல சடங்காச்சாரம், பாரம்பரியம், குறி, மந்திரவாதம், இந்த உலகத்தில் இருக்கிற பலதை வெறுக்க வேண்டும். இயேசுவை நம்பி இருந்தோமானால் ஜீவனை தருவார், உயிரை தருகிறார், ஒரு எதிர்காலத்தை தருவார். நீ நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தருவார். நீங்கள் நான் ஆயத்தமாக இருக்கிறோமா? கடைசி காலத்திலே கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள் வரும். இயேசு வரப்போகிறார். 10 கன்னிகளுடைய சம்பவத்தை மத்தேயு 25 நாம் பார்க்க முடியும். அதிலே 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாய் ஆயத்தமாய் இருந்தார்கள். ஆனால் 5 கன்னிகைகளோ ஆயத்தம் இல்லாமல் மணவாளன் வந்து கதவை தட்டின போது, நாங்க எண்ணெய் போய் வாங்கிட்டு வரோம், தீவட்டிக்கு ஆயத்தப்படுத்துறோம் சொல்லி 5 பேர் ஓடி போனாங்க. 5 பேரோ கர்த்தருக்காக ஆயத்தமாய் இருந்த போது அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். அவர்களை ஆண்டவர் தன்னோடு அழைத்து சென்றார். கதவு பூட்டப்பட்டது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. 10வது வசனத்திலே புத்தி இல்லாதவர்கள், கதவு பூட்டப்பட்டது. ஆண்டவர் இந்த நாட்களை வாசலை திறந்து வைத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். விசுவாசிகளே, புதிதாக நீங்கள் இயேசு இந்த நாளிலே நம்பி இருக்கலாம். உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களை அர்ப்பணிங்க. விசுவாசிகளே, ஆயத்தமா இருங்கள். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோ. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? பயப்படாதபடி தேவ சமூகத்தில் நாம் போவதற்கு சந்தோஷமாய் விசுவாசிகளை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த உண்மை தேவனுக்கு பிரியமானதை செய்து அவருடைய ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி பரலோக வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, 3 வாசல்களை பார்த்தோம். தட்டும் வாசல், திறக்கும் வாசல், ஜீவனை தருகிற வாசல். இந்த 3 வாசல் எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருக்காக திறந்திருக்கட்டும். இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவி. பரவாதபடி இயேசுவே நீர் ஒரு பாதுகாப்பை தார். வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் சபையை, ஊழியர்களை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிற ஒவ்வொருவர் மேலும் எந்த சத்துருவின் வல்லமைகள் இருந்தாலும் அவைகள் விலகி போகட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். வியாதிகள் மறைவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஒரு விடுதலையை தருகிறேன். ஆண்டவர் வாசலை திறப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், ஆளுகை, வழிநடத்தல், சந்தோஷம், சமாதானம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். God bless you.